நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா வர்மா அப்படின்னாலே ஒரு தற்காப்பு கலை, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய திரைப்படங்களும் நம்ம வர்மாவை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுது. இதில் வர்மம் அப்படிங்கிறது தற்காப்பு கலையே கிடையாது. வர்ம கலரி அப்படிங்கிறது தான் ஒரு தற்காப்பு கலை. வர்மம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள உயிர்நிலை தானங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது மொத்தம் 108 இருக்குது. இதில் படுவர்மம் 12, தொடுவர்மம் 96 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது, ஒரு மேஜர் ஒரு டவர் இருக்குது, அதுலேருந்து சின்ன சின்ன டவர் ஊருக்கெல்லாம் சப்ளை ஆகுது. ஸோ இதில் மேஜராக இருக்க டவர் ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த படுவர்மம் 12. இந்த சின்ன டவர் 96 இருக்குன்னு வைங்க, இது இந்த மேஜர் டவர்லேருந்து சிக்னல் வாங்கி அந்த ஏரியாக்கள் எல்லாம் கொடுக்குது. இதுதான் இந்த தொடுவர்மம். ஸோ மேஜராக படுவர்மத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுனா அதோட இம்பேக்ட், அதோட பிரச்சனை சிவியராக இருக்கும். இந்த தொடுவர்மம் வந்து சின்ன டவர், சின்ன ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதோட இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. இதே தான் பிராண ஓட்டம், பிராணிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிராணிக் எனர்ஜி எங்கெல்லாம் நம்ம உடம்புல முக்கிய நிலைகளிலிருந்து உடம்புக்கு கொடுக்குதோ அதை பொறுத்தா நம்மளோட உயிர் சீராக இயங்கிட்டு வரும்.